தமிழ்நாட்டின் அகழ்வாராய்ச்சி தலங்கள்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமானது கீழடி தான். இந்த கீழடியில் கிடைச்ச மாதிரியே கிராஃபிட்டி சிம்பிள்ஸ், அந்த கோட்ரோ குறியீடுகள் வேறு ஏதாவது ஒரு தமிழ்நாட்டோட சைட்ஸில் கிடைச்சிருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை கீழடியில் கிடைச்ச மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரிக் ஸ்ட்ரக்சர் வேறு எங்கேயா கிடைச்சிருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஒரு வேளை தெரிலனா கவலைப்படாதீங்க, இந்த பதிவில் அதுக்கான விடை இருக்குது. எஸ், தமிழ்நாட்டினுடைய சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் கீழடி. இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி நமக்கு 2017ஆம் ஆண்டில் முடிஞ்சது. ஒரு 3 கட்ட அகழ்வாராய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் தான் கீழடியின் காலகட்டம் நமக்கு நன்றாகவே தெரிஞ்சு. இந்த கீழடியில் நிறைய விஷயங்கள் நம்ம டிகோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த கிராஃபிட்டி சிம்பிள்ஸ், கோட்டுருவ குறியீடுகள். இந்த கோட்டுருவ குறியீடுகள் ஒட்டுமொத்தமாக சிந்துவெளி நாகரிகத்துக்கு அப்புறம் இந்தியாவில் வேறு எங்கேயுமே கிடைக்கல, கீழடியில் மட்டும்தான் கிடைச்சிருந்தது. ஆனால் 2022-23ஆம் ஆண்டுகளில் நடந்த அகழ்வாராய்ச்சிக்கு அப்புறம் அதே கோட்டுருவ குறியீடுகள் கீழடியில் கிடைச்ச மாதிரி 2 ஊரில் கிடைச்சிருக்குது. ஸோ ஒன்று விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெம்பக்கோட்டை, இன்னொன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழுக்கர்பட்டி. இந்த 3 ஊர்களையுமே கோட்டுருவ குறியீடுகள், அதாவது கிராஃபிட்டி சிம்பிள்ஸ் அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, கீழடியில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா அந்த பிரிக் ஸ்ட்ரக்சர், ரொம்ப பெரிய செங்கல் கட்டுமானம். அதே மாதிரி கட்டுமானம் தமிழ்நாட்டில் வேற எங்கேயா கிடச்சிருக்காப்பா அப்படின்னா, சமீபத்தில் 2024-25ஆம் ஆண்டுகளில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் மாளிகை மேடு அப்படின்ற ஊரில் கிடச்சிருக்குது. இந்த மாளிகை மேடு அப்படின்றது கங்கை கொண்ட சோழபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர், அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது. இங்கே கீழடியில் கிடைச்ச மாதிரி பிரிக் ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கு. மேலும் எக்ஸாமுக்கு தேவைப்படுற மாதிரி இது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸுக்கு நம்ம சேனல் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி.